Hi students, welcome to Priya's Mini Maths. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 11.1ஓட கொஷின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ்க்கான கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபோர்த் சம் பாருங்க. A chord of a circle of radius 10 cm subtends a right angle at the center. Find the area of the corresponding minor segment and major sector கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரேடியஸ் நோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரைட் ஆங்கிள், அப்போ ஆங்கிள் எவ்வளோ 90 டிகிரி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், மைனர் செக்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கார்டுக்கும் இந்த ஆர்க்குக்கும் நடுவில் இருக்கிற இந்த செக்மெண்ட் தான் என்னது, மைனர் செக்மெண்ட். ஸோ இப்போ நம்ம இது மைனர் செக்மெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க. கிவன் ரேடியஸ் r is equal to 10 சென்டிமீட்டர் அண்ட் நம்மளுக்கு என்ன தெரியும், தீட்டா எவ்வளோ தெரியும், தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரின்னு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனர் செக்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட்டோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் பாருங்கள், ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு, அதோட ஃபார்முலா என்ன, நம்மளுக்கு செக்மெண்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் செக்டார், அதாவது இந்த கம்ப்ளீட் செக்டாரில் இந்த ட்ரையாங்கிளை மட்டும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், செக்மெண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் செக்டார் எடுத்துக்கோங்க. ஏரியா ஆஃப் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். எந்த ட்ரையாங்கிள், அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியாவை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் செக்டார் என்ன வருது, ஏரியா ஆஃப் செக்டார்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதோட ஃபார்முலா எழுதிக்கணும். ஏரியா ஆஃப் செக்டாரோட ஃபார்முலா என்ன, theta divided by 360 into pi r square minus area of triangle என்ன ஃபார்முலா, இது வந்து ஒரு 90 டிகிரி, அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்படின்னா என்ன அர்த்தம், பேஸும் ஹைட்டும் நமக்கு தெரியுமா. ஸோ ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இப்போ இதில் பேஸ் என்ன ஹைட் என்னன்னு எப்படி தெரியும், இப்போ பாருங்க, நார்மலாக வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு 90 டிகிரி இருக்க ஒன்றுத்தில் இதுதான் வந்து பேஸ், இதுதான் ஹைட்டு. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுது, அப்போ அந்த ரேடியஸ் தான் பேஸும் ஹைட்டும் தெரியுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு தீட்டா 19 எழுதிக்கோங்க, டிவைடட் பை 360 இன்ட்டு பை என்னது 3.14 இன்ட்டு ஆர் நமக்கு தெரியுமா, ரேடியஸ் 10, ஸோ 10 இன்ட்டு 10 மைனஸ் 1/2 இன்ட்டு பேஸ் என்ன சொன்ன, பேஸும் 10 தான் ஹைட்டும் 10 தான். ஸோ இப்போ 10 எழுதிக்கோங்க, 0க்கு 0 கட் பண்ணுங்கள், 9 4 டைம்ஸ் 36. இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, உங்களுக்கு 10 இருக்குது, ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 கட் பண்ணுங்கள், 2 டைம்ஸ் வரும், மேலே இங்கே 5 டைம்ஸ், இங்கே 2 டைம்ஸ், அண்ட் அகைன் 2ம் 10ம் கட் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ், இங்கே 2 5s are 10. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், 5 5s are என்ன, 25. 25 இன்ட்டு 3.14 மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 78.5 மைனஸ் 5 10s are 50. ஸோ 78.5 இந்த 50 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 28.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். மறக்கக்கூடாது ஸ்கொயர் போட. ஸோ ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் என்ன, 28.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இதை வச்சு நம்ம மைனர் செக்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன செகண்ட் ஒன் கண்டுபிடிக்க போகிறோம், மேஜர் செக்டார். இப்போ ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார் பாருங்கள். இப்போ மேஜர் செக்டார்னு அர்த்தம் இந்த கம்ப்ளீட் சர்க்கிள், அதாவது இந்த செக்டாரை போக மீதி இருக்கிற இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு என்னது, ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார். ஸோ இப்போ அந்த ஃபார்முலா எழுதுங்க, நம்மளுக்கு ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் சர்க்கிள், அதாவது இந்த டோட்டல் சர்க்கிளில் இந்த செக்டாரை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். முழு சர்க்கிளில் இந்த செக்டாரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும், நம்மளுக்கு இந்த மேஜர் செக்டார் கிடச்சிரும். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் மைனர் செக்டார். ஸோ இது ரெண்டுத்தையும் நமக்கு மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு மேஜர் செக்டார் கிடைக்கும். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா எழுதுங்க. ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம், பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் செக்டாரோட ஃபார்முலா என்ன, தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பை ஆர் ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்திங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு 360 டிகிரி மைனஸ் தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் வருமா. இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏரியா ஆஃப் மேஜர் செக்டர் கேட்டாங்கன்னா 360 மைனஸ் தீட்டா பை 360 ஞாபகம் வச்சுட்டு இதை அப்படியே யூஸ் பண்ணலாம். இதுக்காக நீங்கள் எவ்ரி டைம் வந்து இந்த ஃபார்முலா எழுதி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதில் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தீட்டாக்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, ரைட் ஆங்கிள். ஸோ 360 மைனஸ் 90 டிவைடட் பை 360 இன்ட்டு பைன்றது என்ன அர்த்தம், 3.14 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன, 10 இன்ட்டு 10. ஸோ இப்போ பாருங்கள், 360 மைனஸ் 90 எவ்வளோ, 270. ஸோ அப்போ எழுதுங்க, 270 டிவைடட் பை 360 இன்ட்டு
3.14 10 into 10 100 வரும். ஸோ இப்போ 3.14 எழுதிக்கோங்க இன்ட்டு 100. இப்போ 0க்கு 0 கட் ஆகிடுமா? இப்போ 9 டேபிளில் அடிங்க. 9 3 times 27, 9 4 times 36. இப்போ 4ம் 100ம் கட் பண்ணிங்கன்னா 25. இப்போ பாருங்கள் 3 into 25 எவ்வளோ? 75. அப்போது 75 into 3.14 எவ்வளோ? 235.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் என்னது? ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட், ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார் கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த 4th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 5th சம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.